ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்மளுடைய முடி வந்து நல்லா நீளமாக வளர்கிறதுக்கும் அதோட கருமை நிறத்தில் வரத்துக்கு வந்து ஒரு எண்ணெய் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது வந்து கருவேப்பிலை, ஏன்னா அது அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மருதாணி இலை இருந்தால் மருதாணி இலை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை எடுத்துகிட்டு அது வந்து கொஞ்சம் காஞ்ச பூ எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பூ எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பூவோட பின்னாடி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பூவை மட்டும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இலையை வந்து பெருசாக இருக்கிறதுனால வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து நம்ம செம்பருத்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு இரும்பு பானலாம், அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் நம்ம வீட்டில் இருக்க பானலில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து செக்கு ஆட்டி வந்ததை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளை எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் வந்து அது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கருகிடும். அதனால் மீடியம்லேயே வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் அதோடய சாரெலாம் வந்து நம்ம எண்ணெயில் இறங்கி நம்ம வந்து முடி வளர்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இந்த மாதிரி இருக்கும்போது வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். ஏன்னா இது எப்படி நம்ம வந்து ஆயில் ரெடி ஆகிடுச்சுன்னு செக் பண்ணுறதுலாம், ஒரு வந்து கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி நம்ம மசிச்சு பார்த்தோன்னா அது வந்து ஃபுல்லாக வந்து மொறுன்னு இருந்துச்சுன்னா வந்து நம்ம எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த பாட்டில் தான் ஊற்றி வைக்க போகிறோம். இதை வந்து ஒரு துணியில் வந்து வடி போடணும். வடி போட்டால் தான் நம்ம வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் போயிட்டு எண்ணெய் நமக்கு கிடைக்கும். இந்த எண்ணெயை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னா நம்மளுடைய தலைமுடி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் யூடியூப்பில் பார்த்தேன். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அது எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்கிறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இதோட வாசனை வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வேஸ்ட்டு, இது வந்து தேவையில்ல. இதோட சாறில் வந்து எண்ணெயில் இறங்கிருச்சு. நான் வந்து அப்போவே வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். தலையில் போட்டிருக்கேன். ஆனால் இது வந்து ஒரு 1 வீக் 2 வீக் அப்புறம் தான் ரிசல்ட் தெரியும். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். தேங்க்யூ, பாய். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.